Hello student, welcome to English with ICT. In this video, we will learn three important tools in MS Paint. Cut, copy, paste. These tools help you move, duplicate and place drawing easily. இன்னைக்கு நான் ஒரு 3 டூல் மட்டும் எடுத்திருக்கேன். கட், காப்பி, பேஸ்ட். இந்த டாபிக்கை நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். ஓகேவா? பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பேசிக்ஸ் எல்லாமே வந்து இதுக்கு முந்தின வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ வந்து இதுதான் வந்து நான் எம்எஸ் பெயிண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இதுதான் வந்து ஹோம் பேஜ். ஸோ அப்ளிகேஷன்றது ஒரு ஃபைல் ஆப்ஷன் இங்க இருக்கு இல்லையா? இதுதான் வந்து அப்ளிகேஷன்ஸ். ஸோ இது வந்து ஹோம் டேப். இது வந்து ஹோம் டேப். இது வந்து வியூ டேப். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எது என்ன பார்க்க போறோம்னா ஹோம் டேப். ஸோ ஹோம் டேபை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த மவுஸ் பாயிண்டர் வந்து தெரியுதுங்களா? கர்சர் நல்லா திக்கா பிளாக் கலர்ல இருக்கா? ஸோ அதுதான் வந்து பாயிண்டர். இங்க வந்து ஹோம் டேப்பை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணியிருக்கோம். இந்த ஹோம் டேப்ல ஃபர்ஸ்ட் வந்து இங்க பாத்தீங்கன்னா கிளிப் போர்ட் CLIPBOARD கிளிப் போர்ட் அப்படின்ற குரூப்குள்ள 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. என்ன 3 பாயிண்ட்ஸ் இருக்கு? கட், காப்பி, பேஸ்ட். இந்த 3 ஆப்ஷன் வந்து இந்த கிளிப் போர்டுன்ற குரூப்குள்ள இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கட்னா என்னன்னு பார்க்கலாம். கட்டோடைய டெஃபினிஷன் வந்து கட் remove the selected object and stored it temporarily. ஷார்ட்கட் வந்து நம்ம கீபோர்ட்ல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா Ctrl+Xன்னு யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு கீபோர்ட் லேர்னிங்கை பத்தி நான் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் காப்பினா என்ன? கீழே இருக்கு இல்லையா இந்த ஆப்ஷன். காப்பினா என்னன்னா காப்பி மேக்ஸ் டூப்ளிகேட் காப்பி ஆஃப் த செலக்டட் ஆப்ஜெக்ட். காப்பிக்கு ஷார்ட்கட் வந்து Ctrl+C. Next, paste. Paste insert the cut or copied object into the drawing area. Okay. The shortcut is cut means remove and move. Copy means duplicate. Paste means bring it back. That's it. இப்போ இந்த 3 டூல் பத்தி நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து எங்க நல்லா கவனிச்சிங்களா? இந்த ஹோம் டேப்குள்ள இந்த கிளிப் போர்டுக்குள்ள இந்த 3 ஆப்ஷனுமே இங்க இருக்கு. பட் நமக்கு விசிபிளா இருக்கிறது இந்த பேஸ்ட் மட்டும்தான். இந்த பேஸ்ட்டை கிளிக் பண்ணி பாருங்க. இதுல 2 ஆப்ஷன் காட்டும். ஒன்னு வந்து பேஸ்ட், இன்னொன்னு வந்து பேஸ்ட் ஃப்ரம்னு காட்டும். ஓகேவா? ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் நமக்கு விசிபிளா இருக்கு, இன்னொன்னு வந்து இன்விசிபிளா இருக்கு. ஸோ அதே மாதிரி கட்டு காப்பியும் வந்து நமக்கு இன்விசிபிளா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இருக்கு. அது எப்படி நம்ம விசிபிளா கொண்டு வர்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஏதாவது ஒரு ஷேப்போ ஏதாவது ஒரு பிக்சரோ நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு சர்க்கிள் வரைகிறேன். இப்போ இந்த சர்க்கிளை வரைஞ்சிட்டேன்னா இதுக்கு ஒரு கலர் கொடுக்குறேன். இப்போ ரெட் கொடுத்துருக்கேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த கட் காப்பி வந்து இன்விசிபிளா தான் இருக்கு. அது விசிபிளா மாத்தணும்னா முதல்ல ஒரு ஆப்ஜெக்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஜெக்ட் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்றதுன்னா என்ன? இங்க ஒரு செலக்ஷன் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? இதை கிளிக் பண்ணுங்க. இதுல கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பாப்அப் பாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி சின்னதா வரும். இதுல நிறைய ஆப்ஷன் இருக்கு. என்ன ஆப்ஷன் இருக்கு? செலக்ஷன்ஸ் ஷேப்ல ஃபர்ஸ்ட் ஒன் ரெக்டாங்கிள் செலக்ஷன், ஃப்ரீ ஃபார்ம், செலக்ட் ஆல், இன்வெர்ட் செலக்ஷன், டெலீட், டிரான்ஸ்பரண்ட் செலக்ஷன். நான் இப்போ ரெக்டாங்கிள் செலக்ஷனை கிளிக் பண்றேன். இப்போ இந்த சர்க்கிளை நான் 2ஆ செலக்ட் பண்ணிக்க போறேன். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிட்டேன்னா இப்போ இங்க செலக்ட் பண்ண உடனே இங்க என்ன காட்டுது? கட், காப்பி, விசிபிள் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ இது நான் செலக்ட் பண்ண உடனே இதை என்னால மூவ் பண்ண முடியுது. ஓகேவா? இப்ப பாருங்க. இப்போ இந்த இமேஜை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது இப்போ நான் கட் பண்ண போறேன். கட் மீன்ஸ் கட் த செலக்ஷன் ஃப்ரம் த கேன்வா. ஸோ இதை கிளிக் பண்ண போறேன். ஸோ அந்த இமேஜை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல தூக்கிட்டு போயிட்டு நான் வைக்க போறேன்.
ஸோ இப்போ அந்த பாதி சர்க்கிளை வந்து நான் தூக்கிட்டேன். இப்போ நான் இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட்னா எங்க இருக்க ஆப்ஷன்? நல்லா பாருங்க, இங்க இருக்கா? PASTE பேஸ்ட். ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. இங்க மேல இந்த பேஸ்ட்ன்ற ஆப்ஷன் விசிபிள் ஆயிடுச்சா? ஸோ இப்போ இதை வந்து கிளிக் பண்ணுங்க. நமக்கு இங்க அந்த அந்த இமேஜ் வந்து பேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இதை அப்படியே ட்ராக் பண்ணி நமக்கு எங்க வேணுமோ அங்க எடுத்துட்டு வந்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த பேஸ்ட் வந்து வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் காப்பி அப்படின்னா என்னன்னா, ஒரிஜினலான இமேஜ் வந்து அதே இடத்துலயே இருக்கும். ஒரிஜினல் இமேஜ் வந்து அதே இடத்துல இருக்கும். நம்ம அதை காப்பின்னு கிளிக் பண்ணி நம்ம இன்னொரு டூப்ளிகேட்டான இமேஜை வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ இப்போ இது ஆல்ரெடி நமக்கு செலக்ட்ல தான் இருக்கு. இப்போ காப்பி ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டீங்களா? இப்போ அகெயின் வந்து பேஸ்ட்ல போங்க, இன்னொரு பேஸ்ட் பண்ணுங்க. பாத்தீங்களா? இப்போ இதே சேம் இமேஜ் மாதிரியே இங்க காப்பி வந்துட்டு இருக்கு. மறுபடியும் காப்பிக்கு வந்து என்ன ஷார்ட்கட் சொன்னேன்? Ctrl+C. ஓகே, Ctrl+C இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் கீபோர்ட்ல. இப்போ பேஸ்ட் பண்ண போறேன். பேஸ்ட்டுக்கு என்ன ஷார்ட்கட்டு? Ctrl+V. இப்போ பேஸ்ட் ஆயிடுச்சு பாத்தீங்களா? ஸோ இதை நம்ம இப்படி வச்சுக்கலாம். இன்னொரு இமேஜும் Ctrl+V கொடுத்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது இந்த இமேஜை அப்படி இப்படி மாத்தினீங்கன்னா வருமா? வராது. ஸோ அது அடுத்த ட்ரிக்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஸோ இதுதான் வந்து கட் காப்பி பேஸ்ட். இப்போ புரிஞ்சுதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ்ட்னா நம்ம இப்போ ரீசெண்டா யூஸ் பண்ண அதாவது கட் காப்பியை வந்து பேஸ்ட் பண்ணும். இங்க பேஸ்ட் ஃப்ரம்னு இருக்கு இல்லையா? ஃப்ரம்னா என்னன்னா லோக்கல் டிஸ்க்ல இருந்து நம்மளுடைய லோக்கல் அதாவது டெஸ்க்டாப்ல பிக்சர்ஸ்ல இல்லைன்னா ஃபோல்டர்ஸ்குள்ள ஏதாவது நம்ம இமேஜ் வச்சிருந்தோம்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோம்னா நம்ம அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பேஸ்ட் ஃப்ரம் எங்கேருந்து நம்ம பேஸ்ட் பண்ண போறோம்? ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வந்து இந்த லோக்கல் டெஸ்க்ல வந்து ஓப்பன் ஆயிடுச்சுங்களா? இங்க பாருங்க, பிசிக்குள்ள பிக்சர்ஸ், இந்த பிக்சர்ஸ்குள்ள 2-3 டிராயிங் இருக்கு. ஸோ இதுல நமக்கு எந்த பிக்சர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த கேட் பிக்சர் எடுக்கிறேன். ஓகேவா? ஃபைல் நேம், இந்த கேட்டோடைய பிக்சரோடைய நேம் வந்து வந்துச்சு. ஸோ இப்போ ஓப்பன் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேட் வந்து இங்க வந்துடுச்சு. ஸோ இந்த கேட்டை நான் ஸ்மால் சைஸ்ல நான் பண்ணிக்கிறேன். இப்போ இருக்குங்களா இந்த இமேஜ்? இதை வந்து நான் இப்போ பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ கட் காப்பி வந்து இன்விசிபிளா இருக்கு. ஸோ இதை விசிபிளா மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் இந்த செலக்ட் ரெக்டாங்கிள் டூலை யூஸ் பண்ண போறோம். இதை பாதி மட்டும் நான் செலக்ட் பண்ணி கட் பண்ண போறேன். ஸோ கட் ஆயிடுச்சு. அகெயின் இப்போ நான் பேஸ்ட் பண்ண போறேன்னா எங்க போகணும்? பேஸ்ட், PASTE. இங்க பாத்தீங்களா? பேஸ்ட் வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ மறுபடியும் நான் செலக்ட் பண்ண போறேன். இப்போ வந்து ஃப்ரீ டூல்ல தான் நான் செலக்ட் பண்ண போறேன். ஸோ ஃப்ரீ டூல் செலக்ட் பண்ண போனேன்னா நான் இதை அப்படியே கட் பண்ண போறேன். இப்போ இந்த கட் பண்ண இமேஜை மட்டும் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போறேன். இப்போ பாத்தீங்களா? இந்த இமேஜ் மட்டும் வந்திருக்கு. அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பேசிக்கான கட் காப்பி பேஸ்ட் அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிளும் நான் சொல்லி காட்டுறேன். ஸோ இப்போ பேஸ்ட்ல போயிட்டு பேஸ்ட் ஃப்ரம்ல இருந்து ஒரு பிக்சரை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பிக்சரை நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பிக்சர் நான் எடுத்திருக்கேனா? இப்போ இதை நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃப்ரீ ஃபார்ம்ல வந்து செலக்ட் பண்ண போறேன். இந்த டயக்ராமை நான் அப்படியே கட் பண்ண போறேன். ஸோ அப்படியே மவுஸ் பிடிச்சி நீங்க வந்து ட்ராக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு இந்த மவுஸை ட்ராக் பண்ணீங்கன்னா அப்படியே வந்து செலக்ட் ஆகும் இந்த டூல்ஸ். ஸோ இதை அப்படியே நீங்க கட் பண்ணிக்கோங்க.
இப்போ இது வந்து இப்போ செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ இது நீங்க காப்பி பண்ணோம் அப்படின்னா காப்பி அண்ட் பேஸ்ட். பாத்தீங்களா? இப்போ இங்க வந்து காப்பி ஆயிடுச்சு. இங்க தெரியுதுங்களா? இப்போ அந்த செலக்ட் பண்ண நம்ம இமேஜ் மட்டும் இந்த இடத்துல வந்து பேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் காப்பி அண்ட் பேஸ்ட். இதுல நீங்க நிறைய செலக்ட் ஆல்னா எல்லாமே இது செலக்ட் ஆல் கொடுத்துட்டு மறுபடியும் காப்பி கொடுத்துட்டு அண்ட் மறுபடியும் வந்து பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு இன்னொரு வாட்டி வந்துடும். இப்ப புரிஞ்சுதுங்களா ஈஸியா? இதே மாதிரி குட்டீஸ் நீங்களும் உங்களுடைய லேப்டாப்ல இருக்க பெயிண்ட் சாஃப்ட்வேரை ஓபன் பண்ணி நீங்களும் ஒரு இமேஜை வந்து செலக்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணி கட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அதோட கட்னா என்ன டெஃபினிஷன், காப்பினா என்ன டெஃபினிஷன், பேஸ்ட்னா என்ன டெஃபினிஷன், எப்படி நம்ம ஷார்ட்கட்டை யூஸ் பண்றது அப்படின்றத நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோல வேற டாபிக்ல பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குட்டீஸ். பாய்.